இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவனே அந்த டிரைவர் பையனை தூக்கி லாக்கப்ல வச்சுட்டான்டா. அவன் அத்தக்காரியும் என்ன தூக்கி ஜெயில வச்சவதான். 2 பேரும் சேர்ந்து என்ன அவமானப்படுத்திட்டாங்கடா. அவங்கள சும்மா விடக்கூடாது. அதிகாரம், செல்வாக்கு, பணபலம் எல்லாமே அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட இருக்கிறதாலதான் போலீஸ் கூட அவ பேச்சு கேக்குறாங்க. அவ மருமக அந்த டிரைவர் பையதான் என் மகேஷ கடத்தி வச்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அவனே அதை ஒத்துக்கிட்டோ இருக்கான். ஆனா நம்மால எதுவுமே செய்ய முடியலையே. என் அக்காவையும் அவ குடும்பத்தையும் பழிவாங்க ஒரு சூப்பரான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு சொல்றேன். நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்ல. அடுத்த மாசம் நம்ம ஊர்ல பஞ்சாயத்து எலெக்ஷன் வருதுல்ல? ஆமா வருது. அதுல என் அக்கா காரியை நிக்க சொல்லி ஊர்க்காரங்களா வந்து கேட்டாங்க. ஆனா என் அக்கா காரி நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. உன் அக்கா காரிய நிக்க சொல்லி கேட்டுக்கிட்டாங்களா? வழக்கமா உங்க அக்கா சர்வா அந்த வைத்தி தானே நிப்பான். இப்ப என்ன திடீர்னு உங்க அக்காவை நிக்க சொல்றாங்க? அதாங்க எனக்கும் புரியல. ஆனா ஊர்க்காரங்க எவ்வளவோ கேட்டோம், என்னால நிக்கவே முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டா. அப்ப எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. என்ன யோசனை? இந்த எலெக்ஷன்ல நீங்க நின்னா என்ன? ஏய் நானா? ஏய் என்ன சொல்ற நீ? ஆமாங்க, நீங்க தான் நிக்கணும். பஞ்சாயத்து தலைவரா ஆகணும். அதிகாரம், செல்வாக்கு இது எல்லாம் உங்களுக்கு வந்தா என் அக்கா குடும்பத்தை ஈஸியா காலி பண்ணிட முடியும். அவளை காலி பண்ணிட்டா அந்த டிரைவர் பையில நாம என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன் அவனை உரு தெரியாம அழிச்சிடலாம். சூப்பர் சூப்பர் சார். மேடம் சொன்ன மாதிரி எலெக்ஷன்ல நின்னு நீங்க தலைவர் ஆயிட்டா என் மகேஷ் எங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு தண்ணி காட்டிட்டு இருக்க அந்த சாமுண்டீஸ்வரி கார்த்தி கூட தூக்கி உள்ள போட்டுடலாம். நீங்க அவசியம் நில்லுங்க சார், அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. ஆமாடா அவனே, நீ நிக்கிறதாடா நம்ம எல்லாருக்குமே நல்லது. மருமகளே, நல்ல யோசனையா தான் சொல்லியிருக்க. சந்திரா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இதுல ஒரு சிக்கலும் இருக்க. என்ன சிக்கல்? கொஞ்சம் வா சொல்றேன். எங்க? வா. என்ன இவன் பால் காய்ச்சிட்டு இருக்கான்? ரூடலி, இந்த பாலக்குடி பாத்து. என்ன இவன் பால்ல எதையோ கலந்து கொடுக்கறான்? அத ரோகிணி குடிக்கிறா. ஏற்கனவே இவ 2-3 தடவை வாமிட் பண்ணா. டாக்டர் கிட்ட கூப்பிட்டாலும் அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சா. இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ரோகிணி கர்ப்பமா இருப்பாளோ? கிறிஸ்டியா, ரோகிணி, இனிமே நீ தினமும் குங்குமப்பூ கலந்த பாலை தான் குடிக்கணும். அப்போதான் நம்ம குழந்தை அழகா ஆரோக்கியமா பிறக்கும். ஓகே? சரிங்க. இங்க பாரு, உங்க அம்மா மாதிரி கம்பீரமா திமிரா ஒரு பெண் குழந்தை பிறந்தா கூட எனக்கு ஓகே தான். இல்ல, எங்க அம்மா மாதிரி எல்லாம் நம்ம குழந்தை இருக்க வேண்டாம். அன்பா பாசமா ஒரு நல்ல குழந்தையா இருந்தா போதும். சரி, நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம குழந்தை இருந்தாலே போதும். வா, வெளியே போலாம். உனக்கு பிடிக்குமே தானே சித்தி கொண்டு வந்திருக்கா. சாப்பிடு. நம்ம தோட்டத்து பழம் நல்ல டேஸ்டா இருக்கும். இல்லம்மா, நான் அப்புறமா சாப்பிடுறேம்மா, எனக்கு இப்ப வேண்டாம். ரோகிணி, நான் ஆசையா பழத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன் சந்தோஷத்துக்காக கொஞ்சமாவது சாப்பிடு. இன்னைக்கு நீ செத்தடி. வாரிசா வளர்க்கிற வீட்டுக்கு தெரியாம வாரிசு எப்படி அந்த வாரிச வளர்க்கறன்னு நானும் பாக்குறேன். அக்கா, சித்தி தான் இவ்வளவு தடவை சொல்றாங்கல்ல, கொஞ்சம் சாப்பிட வேண்டியதானே. பப்பாயா உடம்புக்கு நல்லதுக்கா. இப்ப எதுக்கு இவ தேவையில்லாம குறுக்க வரா?
அக்கா சாப்பிடுக்கா. இரு. ஷூ. ஐயோ ச்சே, ரோகிணி என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ரேவதி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாளே. இவ தெரிஞ்சே செஞ்சாலா இல்ல தெரியாம செஞ்சாலான்னு ஒண்ணும் புரியலையே. ஒரே குழப்பமா இருக்கே. இத போட்டு புதைச்சிரு. வணக்கம் மேடம். சொல்லுங்க மேனேஜர், என்ன விஷயம்? மேடம், இந்த மாசம் செங்கல் சூளையில வரவு செலவு போக லாபம் மட்டுமே 50 லட்சம் ரூபாய் மேடம். இந்தாங்க மேடம். இந்த மாசம் நல்ல லாபம் வந்திருக்கும் போல. ஆமா மேடம், எல்லாம் ராஜா சார் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் மேற்பார்வையில எல்லா பிசினஸ் நடக்கிறதுனால தான் இவ்வளவு லாபம் வருது மேடம். மாப்பிள்ள, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இன்னும் எல்லா பிசினஸையும் நல்லா பாத்துப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. சரிங்க அத்தா, நான் பாத்துக்கிறேன். வர மேடம். சரி. இந்த பணத்தை எப்படியாவது எடுத்துட்டு போய் நம்ம புருஷன் கிட்ட கொடுத்து எலெக்ஷன்ல நிக்க வைக்கணும். சித்தி அம்மா ரூம்ல இருந்து பையில ஏதோ எடுத்துட்டு போறாங்களே, என்னவா இருக்கும்?